குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மீன் சார்பில் 2ஆம் நிலை காவலர்கள் டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கும். இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் 12, 13 2 கரண்ட் அஃபேர்ஸும் ஒன்றா பார்த்துலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால ரெண்டு சேர்த்தே போட்டலாம். டைம் அதே டைம் தான் ஆகுது. ஒன்றும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துலாம். சரிங்களா? அடுத்து வர்த்தக பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக போர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்துருந்துச்சு. அதில் வந்து பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் உள்ள அரிய கனிமங்கள் ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு தமது கட்டுப்பாட்டில் சீனா வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச எரிசக்தி முகமை தகவலின்படி உலகளவில் பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களில் 61% சீனாவில் அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த கனிமங்கள் உலகளாவிய உற்பத்தியில் 92% சீனா கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நீங்கள் குரூப் 1 எஸ்ஐ இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஜாதி மதம் இல்லைன்னா என சான்றிதழ் வழங்க அரசாணை வந்து அரசே பிறப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தது, தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணதுனால அதுக்கு அரசாணை வெளியிட சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது, சென்னையில் உணவு விநியோக ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் 2025-26ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இணையம் சார்ந்த சேவை பணி ஊழியர்களுக்கான அனைத்து வசதிகளுடன் கூடிய அதிநவீன குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடங்கள் வந்து சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொரோனா பாதிப்பு, நம்ம கொரோனா பாதிக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பாதிப்புக்கு பிறகு விவசாயிகள் தகவலை அறிந்து முடிவெடுக்கும் வகையில் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விலை கண்காணிப்புக்கென எண்ம கருவிகளை கொண்டு அக்ரி பஜார் மற்றும் நிஜா கார்ட் போன்ற வணிகத்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த வணிகத்தலங்கள். அதுக்காக தான் இந்த பேரை நோட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்ஐலலாம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஆண்டும் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, டென்னிஸ் உலக தரவரிசை வென்றிருக்கிறாங்க. அதாவது பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் இறுதி சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்த போதும் இத்தாலியினுடைய யானிக் சின்னர், பெலாரஸின் அரினா சலபென்கா ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தரவரிசையில் நம்பர் 1 பட்டியலில் நீடிக்கிறாங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி தரவரிசையில் யானிக் சின்னர், இவர் வந்து இத்தாலியை சேர்ந்தவர், 10,880 புள்ளிகளுடன் இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறார். இவர் இப்போ ரீசெண்டாக நடந்த போட்டியில் தோத்துட்டார். தோத்தாலும் அவர் கொடுத்த புள்ளிகளை, இவர் அதிகபட்ச புள்ளிகளை வச்சிருக்கிறதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீராங்கனைகளில் அரினா சலபென்கா, இவங்க பெலாரஸை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 11,553 புள்ளிகளை வச்சிருக்கிறாங்க. இவங்களும் புள்ளியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? வீரர் வீராங்கனை எந்த நாட்டை சேர்ந்தவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்தியர்கள் யாருமே கிடையாது. வீரராக இருந்தாலும் சரி, வீராங்கனையாக இருந்தாலும் சரி, முதல் 10 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் யாரும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, அதாவது இந்திய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி என்பது உலகிலேயே மிகவும் கடினமான மற்றும் வெளிப்படையான நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். ஓகேங்களா? இந்த பேருக்காக தான் நம்ம இந்த கொஸ்டினை மார்க் பண்ணியிருக்கேன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால் இது கூடவே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 13 கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது, இது நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டு பயணிகள் உட்பட 242 பேருடன் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு வியாழக்கிழமை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வந்து பார்த்திங்கன்னா சில நிமிடங்களிலே அருகில் இருந்த மருத்துவ கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து வந்து பார்த்திங்கன்னா வெடித்து செதறிருக்கு. நாட்டையே அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ள இந்த பயங்கர விபத்து ஒருவர் தவிர மற்ற அனைவரும்
இருவருமே வந்து பார்த்திங்கன்னா உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபனியும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் முதல்வராக இருந்தார். 2016-21 காலகட்டத்தில் உயிர் பிழைத்த ஒரே பயணி இவர் தான். ஓகேங்களா. இவர் லண்டனை சேர்ந்தவர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் விமான உயிரிழந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களுக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா விமான நிறுவனத்தினுடைய நிறுவனமான டாடா குழுமம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. பிக்சர் போட்டிருக்காங்க. டக்குன்னு டேக் ஆஃப் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகி வெடிச்சு செதறி இருக்குது. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த கொஞ்சம் பெருசான, இதுக்கு முன்னாடி 1990, 96 அந்த காலகட்டத்தில் ஒன்று நடந்திருக்கு. ஓகேங்களா. கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமோ ட்ரோன் தீதி, அதாவது சகோதரி, தீதினா சகோதரின்னு அர்த்தம். நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே வேளாண் துறையில் பல்வேறு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடும் மகளிர் நாட்டின் பாதுகாப்பு துறையிலும் ட்ரோன் பைலட்டுகளாக உருவாக்கப்படுவார்கள் என மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான என்ன அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிலேயே 1 லட்சம் ட்ரோன்களை உருவாக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இதில் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 1400 பேருக்கு வேலை வாய்ப்புகளை அளித்து 4000 ட்ரோன்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயிர்களுக்கெலாம் நம்ம உள்ளே இறங்கி மருந்தடிக்காமல் இந்த ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் லிக்விட்லாம் ஊற்றி கலக்கினதுக்கப்புறம் அந்த ட்ரோனை மட்டும் அனுப்பி மருந்தடிப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள் வழங்குறாங்க. அதுதான் அந்த திட்டத்தோட நோக்கமே. ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை சார்ந்த உறுப்பினராக விருப்பம் உள்ள நபர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ அல்லது மாநில நீதித்துறையிலோ 25 ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்புக்கு நிதித்துறை சார்ந்த உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க இருக்காங்க. இந்த குழுவினுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான கே மோகன்ராம் அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரினா கே தீனபந்து, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரினா கே ராதாகிருஷ்ணன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செயலாளர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. லோக்பால் அமைப்பு, லோக் ஆயுக்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டை பற்றி இருக்கிறனால உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா. அடுத்து மாநிலங்களவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் உட்பட 6 பேர் போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அதாவது மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எல்ஏஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணி அவங்கள மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. இதுதான் நடைமுறை. அப்படி வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டிட்டுருக்காங்க. இதை பொறுத்தளவு கட்சி வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிவிடுவாங்க. இவங்க தான் இத்தனை பேர் தான் அனுப்பணும், அது இவங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க மட்டும்தான் போய் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுவாங்க. அதனால் போட்டியின்றி இவங்களே தேர்வு செய்யப்பட்டுருவாங்க. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 18. ஓகேவா. மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்தோட மேப்போடு போட்டிருக்காங்க. நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள், நான் குரூப்பில் போடுறேன். சரிங்களா. ஓகே. அடுத்தது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், கனடா பிரதமர் மார்க் கார்னி, பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப், உக்ரைனுடைய அதிபரான விளாடிமிர் செலன்ஸ்கி, மலேசிய பிரதமர் இப்ராஹிம், இலங்கை அதிபரான அனுரகுமார் திசாநாயக், மாலத்தீவு அதிபரான முகமது முயிஸ், ஐரோப்பிய ஆணைய தலைவரான உர்சுலா வான் டெர் லிலியன் மற்றும் உலக நாடு தலைவர்கள் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துகள் இது வரைக்கும் நடந்ததில்லை. இதில் ரொம்ப ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1996 நவம்பர் 12 நடந்திருக்கு. அதாவது 2 விமானங்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதிட்டதுனால 349 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட். ஓகேங்களா. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விமான விபத்து சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்தது ஜெர்மனியில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஷிப் கவுர் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் கவுர் சாம்ரான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக எழுதிக்கணும். உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டு 2025 ஆண்டுக்கான 148 நாடுகளை உள்ளடக்கிய உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டு தரவரிசையில் இந்தியா 131வது இடத்துக்கு போயிருக்கு. ஓகேங்களா. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் 129வது இடத்துல இருந்தது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 131வது இடத்துக்கு போயிருக்கு. முக்கியமானது. ஓகேங்களா. அதாவது இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இரு பாலினத்திற்கான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு, அரசியல் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட 4 காரணங்கள் அடிப்படையில் தான் வந்து இதை வெளியிடுறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த பாலின சமத்துவத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 64.4% இந்தியா 131வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டோடைய மதிப்பு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் கொஞ்சம் முன்னேறி போயிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தரவரிசையில் 75வது இடத்துல இருந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 24வது இடத்துல இருக்குது.
கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 75வது இடத்துல இருந்த நாடு இப்போது வந்து பார்த்திங்கன்னா 24வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து வங்கதேசத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா, வங்கதேசம் போன்ற ஆண்டு 75லேருந்து 24 வந்திருக்கு. அதனால் அவங்க நம்ம முடி போனதுனால நம்மளோட புள்ளிப்பட்டியல் வந்து அதிகமாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் 125வது இடத்துல இருக்காங்க. அடுத்து இலங்கை வந்து பார்த்திங்கன்னா 130, பூடான் வந்து பார்த்திங்கன்னா 119வது இடத்துலையும், மாலத்தீவு 138வது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளுடைய அண்டை நாடுகள். இந்த பட்டியலோட பேரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.